கடவுள் இல்லன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க. நீங்க சயின்டிஃபிக்காவும் லாஜிக்கலாவும் கடவுளை ப்ரூவ் பண்ண போறோம். இந்த யூனிவர்ஸ்ல மேட்டரா இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்குள்ளயுமே லைட் இருக்கு. ரெண்டு மரக்கட்டைகளை உரசும் போது முதல்ல ஃபிரிக்ஷன் மூலமா ஹீட் கிடைக்கும். இந்த ஹீட் நெருப்பா கன்வெர்ட் ஆகும். இந்த நெருப்பு லைட்டை கொடுத்துரும். இது பேசிக்கான விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல ஹீட் இருக்குன்னா அந்த ஹீட்டை நெருப்பா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த நெருப்பு நமக்கு ஒளியை கொடுத்துரும். ஒரு கல் தனக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடியாது. தனக்குள்ள ஒளி இருக்கிறதுனால தான் ஹீட்டாவும் நெருப்பாவும் அது வெளிப்படுத்துது. இப்ப கோயிலோட கருவறைக்கு வாங்க. அந்த கருவறையில் உள்ள சிலை, அந்த கல்லுக்குள்ள ஒளி இருக்கு. அந்த ஒளியை தான் கடவுள்னு சொல்றாங்கன்னா அந்த சிலை கடவுள் தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ணன் கரெக்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா, லைட்டு தான்ப்பா கடவுள். இந்த லைட் இந்த யூனிவர்ஸில் எந்தெந்த பொருள்லாம் இருக்கோ அது எல்லாமே கடவுள் தான். அதாவது இந்த யூனிவர்ஸ் எல்லாமே கடவுள் தான்ன்றாரு. சரி, அப்படியே வச்சுப்போம், லைட்டு தான் கடவுள். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் கண்ணுக்கு தெரியுது மட்டும் தான் லைட்டு போல அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ரா வயலட், காமா, எக்ஸ்ரே, இது எல்லாமே லைட்டு தான். இது மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. இதோட வேவ் லென்த்தை பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு சேஃப் ஆனது, எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனது, எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும்ன்றது வரைக்கும் அதோடைய வேவ் லென்த் தான் முடிவு பண்ணுது. அதாவது ரேடியோ வேவ்ஸோடைய வேவ் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது நம்மளுக்கு டேஞ்சர் இல்லை. இதுவே காமா, எக்ஸ்ரே போன்ற அந்த ரேஸ் நம்ம மேலே பட்டால் நம்ம உயிருக்கே பாதிப்பு இருக்குது. இதுக்கு இடையில் இருக்கிறது தான் விசிபிள் லைட். இந்த அளவில் இருக்க வேவ்ஸை நம்ம கண்ணால் கேப்சர் பண்ண முடியும், அவ்வளோதான். நீங்கள் கடவுளை வணங்கணும்னா நம்மளுடைய கண்ணை தான் கடவுளாக வணங்கணும், அந்த லைட்டு இல்லை. இப்போ அண்ணனுடைய டாப்பிக்கில் வருவோம். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நல்லது பண்ணுறவர் தான் கடவுள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ நம்மளே கோவிலுக்கு போனால் நான் நல்லா இருக்கணும், என் பக்கத்தில் இருக்கணும் நல்லா இருக்கணும், ஏன் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு கூட வேண்டும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் வேண்டாங்க. ஆனால் இவர் சொல்கிற லைட் கடவுள் கதையில் வேவ்லென்த் கம்மியாக இருக்க அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா போன்ற ரேஸ் நம்ம மேலே படும்போது அது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளோட ஜென்ரேஷனையே அஃபெக்ட் பண்ணும். சோலி முடிச்சு அந்தளவுக்கு டேஞ்சரானது தான் இந்த லைட்ஸ்லாம். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி கடவுள்னு சொல்கிறீங்க? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆனால் இந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்கள முட்டாளாக்கிடாதீங்க. அடுத்த ஜென்ரேஷனே அவங்க கையில் தான் இருக்கு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனால் கடவுளை சயின்ஸ் மூலமாக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. என்னதான் இருந்தாலும் இதுதான் எங்களுடைய கடவுள் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் நம்மளும் ஒரு கடவுள் தான். இந்த யூனிவர்ஸ்ல மேட்டரா இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்குள்ளயுமே லைட் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கல்லை எதுக்கு நம்ம கடவுளாக நினைக்கணும்? நம்மளும் ஒரு கடவுள் தான். நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், அதை அழிக்கவும் முடியும், எல்லாமே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைங்க. அடுத்த வீடியோவில் இந்த அக்காவுடைய உருட்டு செய்திகளை டிபங்க் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மேலும் இந்த மாதிரியான உருட்டு நண்பர்கள்கிட்ட இருந்து உங்களை தற்காத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.